சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் என் உளம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலன்கள் 12 ராசிக்கு இருக்குது என்பதை நம்ம தெளிவாக காணலாம். முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை சிறப்பாக பார்த்துடலாம். இந்த மாதம் கோள்களின் சஞ்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், செவ்வாய் பகவான் நம்மளுக்கு வக்ர நீசமாக இருக்கார். அவர் மீது நம்ம கடகன்னு நம்மளுக்கு பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவான் கன்னியில், புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு. அவர் இந்த மாதம் 4ஆம் தேதி தனுசுக்கும் அவரை 24ஆம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார். சூரியன் 2 ராசிகளில் பயணிப்பார். ஆரம்பத்தில் தனுசிலும் அவரே 14ஆம் தேதி நமக்கு மகரத்திற்கு சென்று அமருகிறார். இந்த காலகட்டம் நமக்கு சுக்கிரன் இந்த மாதம் 28ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். ஏற்கனவே சுக்கிரனும் சனியும் 9ல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க. ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல உதயமாவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம். பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். 2025 ஜனவரி மாதம் ஆரம்ப மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பம் இன்பத்தை நோக்கி, ஏன்னா வருட பலன்களையே சொல்லியிருக்கிறோம். 7.5 சனி இனிமே நம்மளுக்கு பாத சனி வரும்லாம் கவலையே வைக்கக்கூடாது. என்னதான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை புரட்டி போடக்கூடிய சூழல் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து கும்பம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு சூழல் கடினமாக இருக்க போகுது. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட போகிறோம். நம்ம செஞ்ச கர்ம வினையோட பலன்கள் தான் நம்ம அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் நம்ம அந்த ஒரு தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது. தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம அதிகமாக வச்சுக்கணும். நம்ம டிவைன் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கணும். கும்பத்துக்கு ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். டிவைன் எனர்ஜி எப்படி நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலவே அடுத்தவங்க நினைங்க. உங்கள் இடத்துல இருந்து அடுத்தவங்க நினைங்க. யார் மீதும் கை நீட்டி ஒரு குறை சொல்லாதீங்க. அந்த கை நம்ம திருப்பதற்கு ஒரு செகண்ட் ஆகாது. மகிழ்வித்து பிறரை மகிழ்வித்து மகிழும் பொழுது கும்பத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷீல்டு ஒன்று, ப்ரொடக்ஷன் ஷீல்ட் ஒன்று உருவாயிடும். யாரும் அதை டச் பண்ண முடியாது. அப்ப இந்த காலகட்டம் கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சஞ்சார நிலைகள். நல்லா கேட்டுக்கோங்க. லக்னம் ராசி சிம்மமா இருந்து, அதே போல லக்ன ராசி கும்பமா இருந்து, சிம்ம லக்னம் கும்ப ராசி, கும்ப லக்னம் சிம்ம ராசி, இப்படிலாம் இருந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இனிமேல் கவலையே கிடையாது. சனி இப்போ நம்மளுக்கு குருவின் சாரத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டிசம்பர் 25க்கு மேலே இருந்து உங்களுக்கு நல்ல காலம். ஏன்னா பட்ட அந்த ஒரு அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். எத்தனையோ தடவை மூளையில் போய் உட்காந்து அழுதுருப்பாங்க. பெண்கள் ஆண்களாவது வெளியே போயிட்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய சகோதரிகள் பட்ட துன்பத்திற்கு அளவே கிடையாது. இதோ இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பட்ட துன்பங்கள்லாம் வெளில சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் இதம் சொல்பவர்கள் கவுன்சிலர் தான். அதாவது அவங்களுக்கு நம்ம கேட்கும்போது சொல்லணும், அவ்வளோதான். நல்ல அறிவாளியா இருப்பாங்க, அதற்கான ஒரு பலன் கிடைக்காது. அவங்களுக்கே புத்தி வேலை செய்யாது, மலங்கி போன மாதிரி இருக்கும். நிறைய கஷ்டம். உலக அளவில், பொருள் அளவில், உறவுகள் அளவில் ரொம்ப அனுபவிச்சிடும் அந்த கும்பம். அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு இருக்கணும், வெளியவும் சொல்ல முடியாது.
இந்த விஷயத்த வெளியே சொன்னா கௌரவம் போயிடும். புருஷன் கவனிக்கல, பொண்டாட்டி கவனிக்கலன்னு வெளியில சொன்னா 4 பேர் நம்மளை மதிப்பாங்களா? இப்படியும் இருக்கும். இப்படி எல்லாமே குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தானே தொழிலை நம்ம நல்லா செய்ய முடியும். தொழில் செய்யற இடத்துலயே பிரச்சனையா இருக்கும். தொழிலும் வருமானம் இருக்காது. இப்படி எல்லாம் புரட்டி போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்னும் இருக்கு, பாதசனி இருக்கு, அப்படியே பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும்லாம் கிடையாது. சிலிர்த்து எழுந்து போறீங்க. சிலிர்த்து எழுந்து தைரியமா இன்பத்தின் காத்தை நோக்கி கடக்க போகிறீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் செய்யலாம். நம்ம கூட யார் இருக்கா? இறைவன் இருக்கும் பொழுது இறைவனோடு உரையாடி உறவாடி வச்சுக்கணும். அவர்கிட்ட கேட்கலாம், என்னை ஏன் படைச்ச, என்னை ஏன் செஞ்ச. மற்றவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல வேணாம். நம்மளுடைய உணர்வுகளை இறைவனிடம் டெய்லியும் பேசுற மாதிரியே, இங்க போயிட்டு வந்தேன், இங்க வந்தேன், இந்த வேலை முடிச்சேன், செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட பேசும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கிடைச்சிடும். ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றேன்னா, இந்த மாத பலன்கள் அவ்வளோ சிறப்பா இருக்கு. அப்படியே இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, கஷ்டப்பட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிம்ம ராசி கும்பலக்னம், கும்பலக்னம் சிம்ம ராசி, சிம்ம லக்னம் கும்பராசி, அப்படி மாத்திருக்கோம். அதெல்லாம் இன்னும் டோட்டல் அது நிறைய பேர் சாட்டை பார்த்ததுனால தான் நான் இங்க உங்களுக்கு பகிர்றேன். எல்லாம் எழுந்து தைரியமா தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. கும்ப லக்னமாக இருந்தாலும், கும்ப ராசியாக இருந்தாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும், சிம்ம ராசியாக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்களே கூட கமெண்ட்ல போடுவீங்க. அதுவும் சதய நட்சத்திரத்துல கடந்த நேரங்கள்லாம் வெளியில சொல்ல முடியாது. நிறைய பேர் குடும்பங்கள் பிரிஞ்சிருப்பது, கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, நல்ல ஆதர்ஷ தம்பதிகளா இருப்பாங்க. சும்மா இருந்தவங்களே கூட இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கும்பத்திலேயே குரு, சுக்கிரன், புதன் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சனி, ராகு, கேது இப்படி இருக்கவங்க எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிலர்லாம் நிறைய ஒரு இயற்கை நம்ம எய்தியதுல இருந்து, ஒரு வண்டி வாகன விபத்துல இருந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த காலகட்டம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்கள். அதற்கு ஆரம்ப புள்ளி தான். இந்த ஒரு மாசம் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் நல்லா இல்லையா, எப்பவுமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் a winner, டுடே இஸ் மை டே. இந்த மாதம் பாருங்க, வேலையிலெல்லாம் பெருசா சூப்பர் டூப்பர் ஹிட் பார்க்கலன்னா கூட ஒரு நார்மலான மாற்றம், உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதுல ஒரு நல்ல வருவாயே இல்லைன்னா கூட இப்ப வருவாய் கிடைச்சிடும். ஏன்னா சனி சுக்கிரன் இணைந்திருக்கிறாங்க. சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் 4-9 கூடியவர், 2-11 கூடிய குருவுடைய பார்வையும் நம்மளுக்கு 12 என்ற இடத்திற்கு கிடைக்கும். தொழிலுக்கான மாற்றத்திற்கு ஒரு இடம். அந்த இடத்துல சூரியனை வந்துருவாரு, புதனம் வந்துருவாரு. ரொம்ப முன்னாடி முயற்சி பண்ணமா செஞ்சமா திடீர்னு எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம் கிடைக்குது, மாறிடலாமா, தாராளமா பயணிச்சிருங்க. நம்ம அது கொஞ்சம் பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாத்துறோம். ஒரு நல்ல ஒரு சம்பள ஹைக் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். தசாபதிலாம் சிறப்பா இருக்கும்போது நல்லா மாறிக்கலாம். குருவுடைய சாரத்துல சனி வந்துட்டாரு, லாபமும் உண்டு, வருமானமும் உண்டு. இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஜம்முன்னு தெம்பா அப்படியே ஜரூரா கிளம்புறாங்க போகிறீங்க. சாதகமான முயற்சிகள், வாய்ப்புகள், இது வரைக்கும் வாய்ப்புகளே வரணும், வாய்ப்புகள் வரும். உன்னை கஷ்டப்பட்டு போட்டிருப்பீங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம்லாம் கிடைச்சிருக்காது. இப்போ அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ரொம்ப அருமையா இருக்கும். பெண்மணிகளுக்கு கேட்கவே வேணாம். டிப்ரெஷன் விளிம்பில் சென்றவர்கள் இப்பெல்லாம் பெரிய தொழில் முனைவோராக வந்துட போறீங்க. பெண்களுக்கான ஆண்டு. எப்பவும் இயற்கை வழிபாடுகளை வச்சுக்கோங்க. அருவமாக இருக்கக்கூடியவர்களை வழிபடுங்க. சித்த ஜீவசமாதி வழிபாடுகளை பின்பற்றுங்க. தீபம் ஏற்றி முன்னாடி மெடிடேஷன் உட்காந்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சிறப்பான நிகழ்வுகளை கண்டறிச்சிடுவீங்க. என்னைக்கும் நம்ம நேர்மையான உண்மையான அன்பை வச்சு எந்த காலத்தையும் நம்ம தோத்து போனவங்க கிடையாது. இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக வரப்போகுது. கும்பம் அந்த அலங்கார அந்த அம்சத்தோட, அந்த குடம் நிறையோட, அந்த கும்ப மரியாதையோட இந்த காலகட்டம் அனைத்து இடங்களிலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி கும்பத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதே போல உங்களுக்கு ஏதான ஒரு பிரச்சனைனா கூட இறைவனுடைய அருளால உங்க நல்ல மனசுக்காகவே யாருடைய உதவியாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவது உங்களுக்கு அமைஞ்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த குறைபாடுகளை இந்த மாதம் கூட காணாமல் போயிடும். அந்த மருந்துகள் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கறது. நிறைய எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. ரெகுலரா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ, ஏற்கனவே இது காற்று ராசி, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கான மாதம். அனைத்து விதமான தொழில் சார்ந்த முயற்சிகள், மாற்றங்கள், ஒரு வீடு, வண்டி, வாகன யோகத்தில் இருந்து பண்டிகை கால நாட்களாகவும் ஆயிடும். ஆன்மீக பயணம் போங்க. அதே போல ஒரு உல்லாச பயணம், குடும்பத்தோட பழைய நண்பர்களை சந்திங்க. நம்ம மனசுக்கு யாரும் பிடிக்கும் இல்லையா,
நமக்கு ரொம்ப வெல்விஷர்களாக இருப்பாங்க இல்லையா, இந்த லீவ் நாட்கள்லாம் பயன்படுத்திங்க அவங்களோட. இதெல்லாம் நம்ம எனர்ஜி பண்ணிக்கிறது. இந்த மாதம் கும்பம் புனரமைத்துக் கொள்ளும் இறை வழிபாட்டின் மூலமும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்திக்கிறது மூலமும் நம்ம யார் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இருக்கக்கூடிய வாழ்க்கையே ரொம்ப கொஞ்ச காலம்தான். நமக்கு நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப ஒரு டீப் அளவு வைப்போம். அந்த உறவு நம்ம பிடிச்சிக்காது. ஏன்னா கிரகநிலைகளே சரி இருக்காது. ஆனால் நமக்கு மண்டையில் எல்லாம் தெரிஞ்சோம் நம்ம மண்டையில் அது வேலை செய்யாது. நம்ம போய் அங்கேயே நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை விட்டுருவோம். அது வாட்டுட்டு வரட்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கும்பம் உங்களுடைய முன்னேற்றத்திலும் தொழில் முன்னேற்றத்திலும் நீங்க இருக்கும்போது மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா 7 சனில தான் சாதனையே செஞ்சிருக்கிறாங்க. அப்ப 2வது ரவுண்ட் இருக்கவங்களா, குறிப்பா ஒரு 55 வயதுக்குள்ள இருப்பவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரான நேரம். 45ல இருந்து 55 வயதுக்குள்ள இருக்கிறவங்க எங்களுக்கு செகண்ட் ரவுண்டுங்கன்றவங்களாம் அப்படியே துள்ளி எழுந்து உட்காந்துடணும் இப்பயே. அதுக்கு மேற்பட்டு இருக்கிறோன்ற வயதானவர்கள நார்மலாக ரொட்டீன் லைஃப் கடந்தாலே போதும். அது அந்த உறவை நம்ம பார்த்துக்கணும், இந்த உறவை நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் 10 பேரை பார்த்துக்குவீங்க. நிறைய பேருக்கு உங்களால் ஆன்மீக தொண்டுகள், ஆன்மீக பயணங்கள், கோயில்களுக்கு போகிறது, சும்மா இருக்காதீங்க. வீட்டுக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சுக்காதீங்க. வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இயற்கையோடு நல்லா அந்த ஒரு மலை சார்ந்த கோயில்களுக்கு போகிறது, இல்லை நம்ம எப்போ ஒரு பச்சை பசேர் என்ற புல்வெளியை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கலாம். இந்த மாதம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பு. மணி ஃப்ளோ தாராளம். பெண்களுக்கு பட்ஜெட் இடிக்காது. சுப ஆடைகள், ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையானது, சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது. 7 சனியில தான் கல்யாணம், குழந்தை, குட்டி, வீடு, வண்டி, வாகன யோகம்னு மிகப்பெரிய ஏற்ற மாற்றம்லாம் கும்பத்திற்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம், கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நிறைய அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. அவங்க ஏதாவது சொல்றாங்களா, உங்க மேல தப்பே இருக்க வேணாம். ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேபி ஐ எம் சாரி, என் மேலே தப்பு தாண்டா, நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்களேன். உங்கள் மனைவிக்கு அப்படியே உச்சி குளிந்துரும். அதுக்கு மேலே உங்கள் கணவனாக இருந்தால் சொல்லிட்டு, ஐயோ நம்ம தானே தப்பு செஞ்சோம், அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களே அப்படின்னு. இந்த சாரின்ற வார்த்தை உங்களை எவ்வளோ ஒரு பாண்டிங்கில் வைக்கும் தெரியுங்களா? அவ்வளோ ஒரு சிறப்பான பாண்டிங்கில் வைக்கும். உங்களுடைய உறவுக்கு 3வது நபர், 3வது ஆட்களை புதிய நபர்களை உள்ளே சேர்க்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்க. கும்பத்திற்கு இந்த வருட ஆரம்பமான ஜனவரி மாதம் மிக சிறப்பான மாதம். அனைத்து வகையிலும் உங்கள் முயற்சிகளை சிறப்பாக போட்டுக்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு ரொம்ப ஆப்டான மாதம். அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா 2 பேர் சம்மதிப்பாங்க, 2 பேர் சம்மதிக்க மாட்டாங்க. ரொம்ப இந்த மாதம் போட்டு அப்படியே நெருக்க வேண்டாம். அப்படியே அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. சூழலை பார்த்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் நமக்கு இன்னும் சூப்பரான நேரங்கள் வரப்போது பேசி முடிச்சுக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஒரு துவக்கத்தை போட்டுக்கோங்க. இறை வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காவல் தெய்வங்களை, அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரும். நாகத்தை குடையாக வைத்துக் கொண்டிருக்கிற அம்பாளை வழிபடுவதும், எல்லை காவல் தெய்வங்களை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். 9 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் பாக்கெட், ஒரு சிகப்பு துணியில உங்க ஒரே கோரிக்கையை நினைச்சு மூட்டை கட்டி, மஞ்சள் தண்ணியில இந்த எலுமிச்சம்பழத்தை கழுவி அந்த மூட்டையில வச்சு கட்டிட்டு உங்க கோரிக்கையை நினைச்சு எடுத்து வச்சு மூட்டை கட்டி கோயில் எடுத்துட்டு போய் மஞ்சள் குங்குமம் இந்த 9 எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துருங்க. 3 எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க, ஒன்று பூஜை அறையில் வைங்க, ஒன்று உங்கள் பையில் வச்சுக்கோங்க. ஏன்னா விஷயம் பேச போகிறீங்கன்னா கூட உங்கள் கூடையே எடுத்துகிட்டு போங்க. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாகும். சனிக்கிழமையோ மாத பிறப்பு நாட்கள்லையோ நீங்கள் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பான உங்களுக்கு நிகழ்வுகளை கண்கூடாக காட்டும். அன்னதானம் பண்ணும்பொழுது எலுமிச்சங்காய் ஊறுகாயோட பண்ணுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி 11 ரூபா 21 ரூபா மேலே வச்சு அந்த பணத்தை கொடுங்க. செருப்பு, கொடை, பெட்ஷீட் எது வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம். மிக சிறப்பான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் கும்பம் துன்பம் கிடையாது, இன்பத்தை நோக்கிய பயணம். எல்லாத்தையும் தாங்கி ஸ்ட்ரகிள் பண்ணி இனிமே நம்மளால சாதிக்க முடியும். ஐ கேன் டூ இட், God is always with me. இந்த 2 தான் உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்வின் வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல போகிறது என்றால் அது மிகை கிடையாது. கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்.
ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை இருக்கதான் போகுது, அதை திறக்கிறதுக்கான சாவியும் அந்த 12 கட்டத்தில் தான் இருக்க போகுது. நம்ம மட்டும் அதை கரெக்டாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறப்பாக பயணிச்சிடலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், ஜாதகம் எழுதி தரப்படும், எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.